உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி விசிட், அந்த டெல்லி விசிட்ல என்ன அரசியல் இருக்கு? திரு ஓபிஎஸ் அழைத்து போய் சந்தித்தாரா அல்லது மிரட்டி இழுத்து போய் சந்திக்க வைக்கப்பட்டாரா? சந்திச்சாரா ஃபர்ஸ்ட் அமித்ஷா? நம்ம முதல்ல போடுவோம் விட்ட நம்ம வந்து கையை காலை கட்டி வந்து மனோரா படத்தை சிவாஜி கணேசன் மாதிரி நான் அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டேன்னு சொன்னாரா? இல்ல ஓபிஎஸ் அவரா கூட்டாவே போயிடுவார். அவ்வளவுதான். அதுல ரொம்ப முக்கியமான திருப்பணி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பெரிய ஏமாற்றம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு நீங்க எல்லாம் கவலைக்குரிய. ஏன் நீங்க வந்து கேமரா தூக்கிட்டு வந்தீங்கன்னா அதுல நியாயமான கவலை இருக்கு. ஐயோ நடக்காது நினைச்சா உடஞ்சிரும் நினைச்சா ஓடி போயிடும். நான் 100 முறை சொல்லிட்டு வந்திருக்கேன். தேமுதிக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓபிஎஸ் இவர்களுடைய முதல் தேர்வு என்டி. இவங்களாம் வருவாங்கன்னு இன்னும் சொல்ல நல்லா பாத்துங்க. நான் பயன்படுத்துற வார்த்தையில நீங்க செக் பண்ணிக்க. இவர்கள் அத்தனை பேருடைய முதல் வாய்ப்பு இன்னமும் அதிமுக பாஜக கூட்டணி தான். அதுதான் இப்ப உறுதியா இருக்கு. ஏடிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்ய தான் அம்மையார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்கிறார் விஜய் அவர்கள். ஆமா, அது சரியான ஒன்றா? திரு செங்கோட்டையன் தொடர்ச்சியா வாங்குறதுக்கு யாருனாலும் என்ன செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நீங்க சரி தப்புன்னே பார்க்க முடியும். இல்ல சார், அது நீங்க வந்து பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க, இந்த பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டுல. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கவே இல்லை. அம்மையார் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சிருந்தாலும் அதை அனுமதிப்பார் விஜய், அப்படியா? அதெல்லாம் இனிமே பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எதிர்ப்பு இல்ல. அவர் வந்து தன்னுடைய கட்சி அலுவலகத்திலேயே ரொம்ப தெளிவா 2 பேர் படத்தையும் போட்டு தான் வச்சிருக்காரு. அதெல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்ல. இல்ல டிவிகே மேடையிலயும் நாளைக்கு பேனர்ல அம்மையார் ஜெயலலிதா படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஏன் இல்ல, இன்னும் தடுக்க வேண்டியிருக்கு. வைக்க வேண்டியதான். யார் தடுக்க முடியும்? கூட்டணிக்கு யாரும் நம்பர்ஸ் இன்னும் கட்சிகள் சேராம இருக்காங்க. அதுக்கு இப்ப யாரையாவது லிஸ்ட்ல கொண்டு வரணும் தாங்க சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? பாமகவை பிளக்கிறது பாஜக, அதுதான் உங்க அஜெண்டா. அதுதான் உங்க கேள்வி. நான் நேரடியா கேட்கல. அஜெண்டா இல்ல, அதுதான் உங்களை இன்னைக்காக நான் பாக்குறேன். இதுல அஜெண்டா இல்ல. என்னங்க நம்ம பிஜேபி பாமக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரியாதா? எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பல கட்சிகளை இப்ப இருந்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி இதிலேயே ஏதாவது பிஜேபியை ஒழிக்க நினைத்தால் பிஜேபி ஒழிக்கும். திருப்பி சொல்றேன், பிஜேபியை ஒழிக்க நினைத்தால் பிஜேபி ஒழிக்கும். இவ்வளவுதான். பிஜேபியை யாரும் ஒழிக்க நினைக்கலையேங்க. நீங்க யாரு சொன்னீங்களோ அவங்களுக்கு அவ்வளவுதான். அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் சார். யாரு நீக்கப்பட்டாங்களே அபிஷியல் பிஜேபியினுடைய அபிஷியல் நீக்கப்பட்ட பாஜக யார் பேசுனாங்க நீங்க சொல்லணும். வானதி பேசினாங்க, தமிழிசை பேசினாங்க, நயினார் பேசினாரு, பொன்னார் பேசினாரு, ஹெச் ராஜா, ஏதாவது ஒரு பேர் சொல்லு. அறிக்கையே வந்துருச்சு. திரு பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பெயரில் திருவள்ளுவரை சார்ந்த நிர்வாகி நீக்கப்பட்டார். திருவள்ளுவரை சார்ந்த நிர்வாகி. அதே போல எஸ்ஆர் தேவர் நீக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. நேற்றுக்கு அறிக்கை வந்திருக்குது. அண்ணாமலை ஃபாலோவர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது தெரியும்ல. அதெல்லாம் கணக்கிலே நான் எல்லாருமே பிஜேபி காரன். நான் அண்ணாமலை ஏற்கிறேன், பாஜகவை ஏற்க மாட்டேன்னா அவர்கள் அண்ணாமலைக்கு துரோகம் செய்கிறார். அவர்கள் அதுதான் நடந்துட்டு இருக்குன்ற. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? இறைவன் ரொம்ப நல்லா இருக்கு. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய டெல்லி விசிட், அந்த டெல்லி விசிட்ல என்ன அரசியல் இருக்கு? திரு ஓபிஎஸ் அழைத்து போய் சந்தித்தாரா அல்லது மிரட்டி இழுத்து போய் சந்திக்க வைக்கப்பட்டாரா? சந்திச்சாரா ஃபர்ஸ்ட் அமித்ஷா? நம்ம முதல்ல போடுவோம் விட்ட நம்ம வந்து கையை காலை கட்டி வந்து மனோரா படத்தை சிவாஜி கணேசன் மாதிரி நான் அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டேன்னு சொன்னாரா? இல்ல ஓபிஎஸ் அவரா கூட்டாவே போயிடுவார். அவ்வளவுதான். அவரே நான் சந்திச்சேன்னு சொல்றாரு, திரும்ப சந்திக்க போறேன்னு சொல்றாரு, நிறைய முறை சந்திப்பேன்றாரு. நீங்க சந்திச்சாரா அப்படிங்கிற கேள்வியில வந்து ஏதாவது லாஜிக் இருக்கான்னு நீங்க சொல்லணும். இன்னும் நமக்கு அந்த முழுமையான இது கிடைக்கல. ஓபிஎஸோட பேட்டியை நீங்க பார்க்கல. ஓபிஎஸ் சொன்னதா பார்த்தோம் சார். என்ன சொன்னாரு? பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணல. அவர் என்ன சொன்னாரு? நான் அமித்ஷா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். அவரை போல 3 முறை முதலமைச்சராக இருந்தவங்க, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய பெரிய அன்பு பற்றி பொய் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அது வந்து உங்களுடைய விசுவாசம் அவ்வளவு தூரம் உங்களை தள்ளுது. அப்படி இல்ல, பிஜேபி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. நான் கன்ஃபார்ம் பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்ணல. நான் ஒருத்தர் விஷயம் சொல்றாரு, அவர் போய் சொல்றாரு போல நம்பல. நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் என்ன அர்த்தம்? எது அன்ஆத்தென்டிகேட்டடோ எது அன்வெரிஃபைடோ அதை கன்ஃபார்ம் பண்ணணும் சொல்லுவாங்க. 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் வந்து உங்களுக்கு போய் சொல்லுவார் நீங்க நம்புறீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தை நீங்க வச்சுக்கோங்க. இதுல எந்த விசுவாசமும் இல்ல, நோக்கமும் இல்ல. அப்ப நீங்க வந்து யோசிச்சு பாருங்க சார். ஓபிஎஸ் சந்திப்புல சில சந்தேகங்கள் இருக்கு. தமிழக அரசு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை அப்படின்னு 10 விஷயம் சொல்லுது. ஆமா, மத்திய அரசு கொடுத்தேன் கொடுக்கலன்னு சொல்லி அமைதியா இருக்கு.
கொடுத்தேன்னு சொல்ல கொடுக்க. அப்ப நீங்க வந்து ஐயோ இது அன்வெரிஃபைடு, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அப்படி சொல்லியிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல. என்னைக்கா வாய் திறந்துருக்கீங்களா அப்படி? தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்னோடனே ஒன்றிய அரசு குன்றிய அரசு அப்படின்னு பாய்கிறீங்க. அப்பயே நீங்க மத்திய அரசுடைய பதிலுக்காக காத்திருக்கல. மத்திய அரசு வெரிஃபை பண்ண பிறகு தான் நான் நியூஸ் போடுவேன். நிதி கொடுத்துருக்காங்களா கொடுக்கல நான் போட மாட்டேன். இது தமிழ்நாடு அரசுடைய வெர்ஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வெர்ஷன் வாங்கின பிறகு தான் நான் போடுவேன். அப்படிலாம் செஞ்சிருக்கணும். உங்க ஜேர்னலிசம் எத்திக்ஸ். ஓபிஎஸ் சந்திப்புல இவ்வளவு பெரிய அரசியல் சீரியஸ்னஸ் எல்லாம் இருக்காது சார். ஏன் இருக்காது? உங்களுக்கு அவர் காமெடினா தெரியுதா? நீங்க அந்த இடத்துல நகர்றீங்களா? அப்புறம் தமிழ்நாட்டின் 3 மூலை முதலமைச்சர் உங்களுக்கு இழிவா தெரியுதா? அப்படி பார்க்கல. பின்ன அவர் அவ்வளவு பெரிய சீரியஸ்லாம் கிடையாதுன்றீங்க. என்னென்ன வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துறீங்க? இல்ல நான் இத அவ்வளோ இதா எடுத்துட்டு போறேன். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒரு சீரியஸான விஷயம். நீங்க சொல்லுங்க என்ன விஷயம்? இல்ல சீரியஸா ஏதாவது நடந்துருக்குமா? நீங்க தான் சில்மிசம் பண்ணுவாரு, நீங்க பல வார்த்தைகள் சொல்லுவீங்க. சொல்லுங்க சீரியஸ் இல்லன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இல்ல ஓபிஎஸ் அவர்கள் இங்கே பலமுறை சந்திக்க முற்பட்டவர், ஆமா, வாய்ப்பு கிடைக்கல. ஆமா, அவரை டெல்லி அழைச்சு கூப்பிட்டு பேசியிருப்பாங்களா அல்லது இவரா போய் சந்திக்க போயிருக்காரா? ரெண்டுமே நடந்திருக்கலாம். முதல் விஷயம் நீங்க சொன்னீங்க சந்திச்சாராங்கற கேள்வி எழுப்புனீங்க. நம்ம இன்னும் சந்தேகம் இருக்கு சார். நீங்க வச்சுக்கோங்க, நீங்க போட்டுக்கோங்க, யார் உங்களை வேணாம்னா நீங்க சந்தேகப்படுங்க. உங்களை 4 பேர் சந்தேகப்படட்டும். இதுல எனக்கு என்ன பிரச்சனை? முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் 100% ஏற்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதர் சைடு வெரிஃபை பண்ணல. சூப்பர் பாயிண்ட். அப்படித்தான் தமிழக அரசு மத்திய அரசு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நீ காத்திருந்தீங்களா? கடந்த சில நேர்மை உங்களிடம் இருந்ததா? இப்ப நீங்க எப்படி பேசுவீங்க? மத்திய அரசு மீது மாநில அரசு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மறுத்தோ ஏற்றோ சொன்ன பிறகுதான் நாங்கள் போடுவோம் சொல்லிருக்கணும்ல. நிச்சயம் வெரிஃபை பண்ணுவோம் சார். அதை போடுறீங்க. நீங்க மத்திய அரசுடைய ரிப்ளை வரைக்கும் காத்திருந்தீங்களா? ஒரு நியூஸ் சொல்லுங்க, ஒரு நியூஸ். எவர் வெயிட்டட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம் சொல்றீங்கல. அப்ப தமிழக அரசு சொல்லி போய் சொல்லிருக்கலாம். சரி, நான் போடுங்கன்னு சொல்ல போடாங்கல. நீ அமைதியா இருந்திருக்கணும்ல. இல்லல்ல. அப்புறம் திரு ஓபிஎஸ் மட்டும் உங்களுக்கு கம்மியா தெரியுதா? ஓபிஎஸ் இவங்க அழைச்சி கூப்பிட்டு பேசி இருந்தால் கூட, டெல்லி அழைத்து பேசி இருந்தால் கூட அது இங்க ஒரு கூட்டணியில் சில மன வருத்தங்களை கொடுக்கும். அதனால நான் இந்த கேள்வி வச்சேன். அவங்க வருத்தப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல் கேள்வி எங்க? நீங்க அது மாதிரி சந்திச்சிட்டாருங்கிற நம்பிட்டு வாங்க. அடுத்த கேள்விக்கு போ. சந்திச்சிருக்கலாம் சார். சந்திச்சிட்டாருன்னு சொல்லுங்க. அடுத்து சந்திச்சிருக்கலாம். நீங்க கேள்வி எங்க இருக்கு? விவாதம் இருக்கு. ஓகே சார். அமித்ஷா ஓபிஎஸ் சந்திப்புல இருக்கிற அரசியல் என்ன சார்? அங்க வாங்க. அப்ப முதல்ல சந்திப்பு ஓகே சொல்லிட்டு வாங்க, அடுத்து பேசுவோம். அதுல ரொம்ப முக்கியமான திருப்பணி இருக்கு. உங்களுக்கு எல்லாம் பெரிய ஏமாற்றம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு நீங்க எல்லாம் கவலைக்குரிய. ஏன் நீங்க வந்து கேமரா தூக்கிட்டு வந்தீங்கன்னா அது நியாயமான கவலை இருக்கு. ஐயோ நடக்காது நினைச்சா, உடஞ்சு நினைச்சா ஓடி போயிடும். நான் 100 முறை சொல்லிட்டு வந்திருக்கேன். தேமுதிக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், திரு ஓபிஎஸ் இவர்களுடைய முதல் தேர்வு என்டி. இவங்க வருவாங்கன்னு இன்னும் சொல்ல. நல்லா பாத்துங்க. நான் பயன்படுத்துற வார்த்தையில நீங்க செக் பண்ணிக்க. இவர்கள் அத்தனை பேருடைய முதல் வாய்ப்பு இன்னமும் அதிமுக பாஜக கூட்டணி தான். அதுதான் இப்ப உறுதியா இருக்கு. நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க தயங்க மாட்டோம்னு சொன்னவர்கள், மதுரையில மாநாடு நடத்துவோம்னு சொன்னவங்க, திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கூட என்ன தேவர் ஜெயந்திக்கு எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருந்து அவங்க போய் அவங்க வந்து அப்ப வந்து அதுல ஒருத்தர் திரு அமித்ஷாவை சந்திச்சு வந்திருக்காரு. இவங்க தான் பாருங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சந்திச்சு வந்த பிறகு என்னாச்சுங்க? சொல்லு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டீங்களா? அவ்வளவுதான். திரு ஓபிஎஸ் அமித்ஷா சந்திச்சு வந்த பிறகு அவ்வளவுதான். நீங்க வருத்தப்படக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடக்கும். செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிட்டு 2-3 முறை போயிட்டு வந்தோம். என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்துட்டோம். அவர் பல முறை நான் சொல்றேன், அதிமுகவில் பாஜக தலையிடாது. எந்த கட்சியிலும் தலையிட்டது இல்லை. தலையிடுவதாகவே இருந்தாலும் ஒரு அக்கறையா ஒரு அண்ணன் தம்பியா பேசணும்னா அதற்கு ஒரு வரைமுறை இருக்கு. திரு நீங்க என்ன செய்யணும் அப்படி மாதேஷ் என்ன செய்யணுங்கிறதுக்கு நான் வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம். அண்ணே நான் பாத்துக்கிறேனே அப்படின்னு சொன்ன பிறகு அப்படி செய்வீங்களா மாட்டீங்களா சொல்ல முடியாது. உங்களுடைய விருப்பம். அப்ப நான் ஒரு சகோதரனா பிரதர் இப்படி செய்யலாம் பிரதர் அவ்வளவுதான். பாஜக அதிமுகவிடம் சஜஷன்ஸ் கொடுக்கலாம் சொல்லல. அவர்கள் பேசல, உள்ள போல, கதை முட்டாங்க, அந்த பொய்யெல்லாம் நான் சொல்ல. ஆனா அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லைக்கு மீறி விரும்பினார். அதை அவங்க சப்போர்ட் பண்ண முடியாது. இதே ஓபிஎஸ் அவர்கள் 2017 தர்ம யுத்தம் நடத்தின போது நாங்க ஒரு தனி அமைப்பு எனக்கு பின்னாடி திரண்டு இருக்காங்க, நாங்க 12 எம்எல்ஏக்கு மேல வர முடியல. அவ்வளவுதான். அப்ப என்ன? அப்ப வந்து பிஜேபி வந்து ஏடிஎம்கே உடைச்சதா? நீங்க 40-60 எம்எல்ஏ அங்க போங்க 60 எம்எல்ஏ சொல்லிச்சா? இல்லையே. திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்க வைத்து இருவரையும் இணைத்து வைத்தது. அதுதான் பிஜேபி செய்யக்கூடியது. இன்னமும் என்டிஏ அலையன்ஸ்குள்ள உள்ள போயிடுன்ற நம்பிக்கையில் இருக்காரா திரு ஓபிஎஸ்? ஓபிஎஸ் அவர்கள் நான் திரும்ப சொல்றேன், நம்பிக்கை அவநம்பிக்கை வாய்ப்பு இல்லாத அதெல்லாம் நான் பேசல. நான் சொல்றது இவர்கள் அத்தனை பேருடைய முதல் தேர்வு வாய்ப்பு விருப்பம் அது அதிமுக பாஜக கூட்டணியாக இருக்கிறது. அதுல சில சமரசங்கள் பண்ண முடியாம போச்சுன்னா அவர்கள் வேறு வாய்ப்பை தேடுவார்கள். நான் திரும்ப சொல்றேன், அவங்க கூட்டணி இங்கே தான் வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த பிசினஸ் எல்லாம் நான் சொல்ல. தே ஆர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ. அதுதான் அவர்கள் வந்து திரு டிடிவி ஓப்பனாவே சொல்லியிருக்கிறாரு. திரு ஓபிஎஸ் போய் நேத்து பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான் பாயிண்ட். இல்ல அங்க பெரும் தடையா இருக்கிறது அங்க அதிமுகவினுடைய தலைமை. எல்லா தடைகளையும் தவிர்க்க முடியும். எல்லா தடைகளையும் தவிர்க்க முடியும். அதுல ஒரு பிரச்சனை தடைகள்ல இருக்கும். நீங்க கவலைப்படுற அளவுக்கு அது உடஞ்சிடும். என்னுடைய ஆசை பூரா வந்து நீங்க தொடர்ந்து விரும்பணுங்கிறது தான். ஏன்னா நான் பார்த்துட்டேன், எனக்கு இந்த 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல
மாதேஷ் எதெல்லாம் விரும்புறா அதுக்கு மாற்றம் நடக்குது. அப்ப நீங்க இது விரும்பணும், நான் விரும்புறேன். நீங்க வந்து ஏடிஎம்கே கூட்டணியில ஓபிஎஸ் சேர்ந்துடக்கூடாது நீங்க விரும்பணும். உங்களுடைய பிரார்த்தனை தான் வந்து உல்டாவா நிறைவேறும். நான் பார்த்துக்கேன். நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். நம்ம அவ்வளவுதான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமையாதுன்னு நீங்க வந்து அளவு குத்தி காயின்லாம் வெட்டி நீங்க பூஜை போட்டு நரபலி தவிர மற்ற எல்லா பலியும் கொடுத்தீங்க. அது மீறி நடந்துருச்சுல, அவ்வளவுதான். திரு செங்கோட்டையனே தாவேகா பக்கம் போனாரு. ஓபிஎஸ் தன்னுடைய முடிவை தான் எடுக்க போற முடிவை 15ஆம் தேதி எடுக்க போற முடிவை டெல்லியிடம் பேசிட்டு வந்திருப்பாரா? அமித்ஷாவிடம் எல்லாமே பேசியிருப்பாங்க. நமக்கு வந்து 2 பேர் நடுவில் கான்வர்சேஷன் நடந்த போது நம்ம வந்து மற்ற ஊடகங்கள் மாதிரி ஓபிஎஸும் அமித்ஷா மட்டும் பேசினதுல பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி ஃப்ராட் பண்ண முடியாது. நான் அதை செய்யல. புரியுங்களா? இயல்பில் நான் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன, எல்லா விட்டத்தையும் பேசியிருப்பார். அவரே சொல்லியிருக்கார், நான் அரசியல் பேசினோம், தமிழ்நாட்டு நிலவரங்கள் பேசினோம், அப்டேட் பண்ண எல்லாமே பேசியிருப்பார். அதுல எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பேசியிருப்பார். பாஸ், நான் வந்து உங்க கூட சேர விரும்புறேன், நீங்க மாட்டேங்க, எனக்கு வேற வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஆஃபர் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவாங்க. அது கட்டாயம் சொல்லியிருப்பாரு. அவங்க திரும்ப சசிகலா என்ன விரும்புறாங்க, திரு வைத்திலிங்கம் என்ன விரும்புறாரு, மனோஜ் பாண்டியன் இப்போ டிஎம்கே போயிட்டாரு, இன்னும் 4 பேர் டிஎம்கேக்கு போயிடலாம், எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்படலாம், திரும்ப சசிகலாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது, திரு டிடிவி என்ன மனசுல நினைச்சிருக்காரு, ஏன்னா திரு டிடிவியும் திரு ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவது அப்படின்னு 2 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு திரு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்ட பிறகு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நானும் அண்ணன் சார் டிடிவி சாரும் இணைந்து செயல்படுவோம். அவர் சொல்லியிருக்காரு, நானும் சேர்மனும் சேர்ந்து 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் திரு டிடிவி சேர்த்து உள்ள கொண்டு வருவதற்கான ஏற்பாடு இருக்கும். ரைட் சார். ஆனால் துரோகத்தை வீழ்த்துவோம், எடப்பாடியை வீழ்த்துவோன்றதுதான் ஒரு பெரிய சூளுரையா எடுத்திருக்காரு டிடிவி தினகரன். 2 பேரும் சேர்ந்து செயல்படுவோம்னா என்டிஏ அலைன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் அவர் அதுதான் ஆப்ஷன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் இடையிலும் மிட்வே இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இவங்க, குறிப்பா டிடிவி தினகரன் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க ஆசைப்படுற விஷயம் இது. நான் ஆசைப்படல, டிடிவி தினகரன் அதை தான் ஆசைப்படுறாரு. நான் வந்து ஆற்றொழுக்கா ஓடிடும், அப்படியே வெண்ணெய் கட்டி மாதிரி வலிக்கு ஓடினா சொல்லிடல. சேலஞ்சஸ் ஆர் தேர். திமுக கூட்டணியில் எல்லாரும் கூட சீட்டு கேட்க போறாங்க. காங்கிரஸ் அது வந்து உத்தரவாதம். உள்ள வந்து ஏற்கனவே திரு கமலாசன் வர வரப்போறார். அவருக்கு ஒரு மினிமம் போனவரும் எல்லாரும் கொடுத்த ஒரு 6 சீட் கொடுக்க வேண்டாமா? பாவத்துக்கு நல்ல மனுஷன். அப்ப 6 சீட்டா ஏங்கப்பா, நானே வந்து அண்ணனுக்காக நான் பிறந்த, நீங்க 6 சீட்டா நீங்க பாத்தீங்களா? வந்து நீங்க வந்து அவ்வளவு தூரம் கம்மியா பண்ணி. என்னுடைய ஆசை கமலாசன் அவர்கள் சொந்த சின்னத்தில் 6 சீட்டு போட்டிடணும். உதயசூரியன் சின்னத்தை போட்டு அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு போயிடும். அப்ப சொந்த சின்ன போட்டா தான் விசிகா மாதிரி ஒரு இடத்தை பெற முடியும். அது வந்து ஒரு தம்பியாக அண்ணனோட அப்படியே வளரணும்னு ஆசை. நீங்க 6 சீட் அண்ணனுக்காக தம்பி ஆசை மாதிரி தெரியல, அங்க பார்கெனிங் பவரை கூட்டி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி அதுதான் அந்த பாயிண்ட்டுமே. அப்படியே வச்சுக்கிறீங்களேன். அப்ப அவங்க ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, அப்படியே வச்சுக்க. நான் வந்து உள்நோக்கத்தோட செயல்படுறேனே வச்சுக்கோங்க. நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? அதுதான் நானும் சொல்ல வரேன். அப்ப அங்க விசிகால இருந்து நான் வந்து திரு வீரமாண்டியன் அவர்கள்ட்ட கேட்டேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில. அவர் ஆமா நாங்க கட்டாயம் கூட கேட்போம் அப்படின்னாரு. 6க்கு கூட கேட்போம்னா 2வது இருக்கணும்ல, அதான கூட கேட்கறது. 6க்கு 6 கூட கேட்கல. அப்ப ஆளுக்கு 2 கூட கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விசிகா 2க்கு செட்டில் ஆகாது. அதை நான் கேரண்டியா உங்களுக்கு எழுதி சொல்றேன். மற்றவர்களுக்கு எவ்வளவோ அதோட 1 கூட விசிகாக்கும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? தம்பி அரசியலை பார்த்தவர்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே 117ல ஃபோக்கஸ் பண்றோம்னு ஆரம்பிச்சு வந்து 50 வரைக்கும் நிக்கிறாங்க. எங்க போய் நிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர்களுடைய உங்க தகவலுக்காக இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் அவங்க ஆட்கள் பல பேர் போட ஆரம்பிச்சாங்க. ராஷ்டிரிய ஜனதா தளம், திமுக போன்ற கட்சிகள் நமக்கு சுமையாக இருக்கின்றன போட ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பகிரங்கமாக போட ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனா நீங்க பார்த்திருப்பீங்க, திமுக ஆர்எஸ் பாரதியோட மகன் வந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு வாங்கின 11 தான் உனக்கு ஓடி போயிட்டு. இது மாதிரியான உரசல்கள் வெளிப்படுது. நான் சொன்னேன், ஆர்எஸ் பாரதியோட மகனுடைய கருத்து திரு ஸ்டாலினுடைய கருத்து அல்ல. நான் சொல்ல வர இந்த புகைச்சல் வர ஆரம்பிக்குன்னு சொன்னேன். அப்ப அன்சர்டனிட்டி அங்கேயும் இருக்குது, சேலஞ்சஸ் அங்கேயும் இருக்குது. அவர்கள் எப்படி செட்டில் ஆயிடுவார்களோ அதே போல இங்கேயும் செட்டில் ஆயிடும். இல்லை, அங்குக்கு வந்து பார்கெனிங் இஷ்யூ இருக்கும் அப்படின்றது உங்களுடைய வாதமாக இருக்குது. ஆனால் நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கு திமுக தான் சரியான ஆப்ஷன். பிஜேபியோ ஏடிஎம்கேவோ திரைமறைவில் ஏடிஎம்கே வாயிலாக வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க காம்ப்ரமைஸ் ஏற்கனவே பண்ணவங்க தானே. 24 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபெயிலியர். 24 அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. 24ல நீ அதான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போங்க, உங்களை சுயத்தை இழந்துட்டே போங்க. யாருக்கு வேணான்றா? இல்லை, அவங்களுக்கு அஜெண்டா சிங்கிள் அஜெண்டா ஒன்று தானே சார் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு வேற அஜெண்டா இருக்கும், அவங்கள ஒழிக்கிறதுன்னு. அதுல வரக்கூடாதா? இப்ப அதுல நான் இவர் தாவேக்கான்னு சொல்றாரு, எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்றாருல திமுகவை, அவர் ஒழிக்கிறக்கா அவ்வளவு தரக்கூடாதா? வரமாட்டாரா? அவருக்கு சிங்கிள் அஜெண்டா திமுக ஒழிக்கணும். நீங்க எந்த கொள்கையில வருவீங்க? அன்னைக்கு என்ன கேள்வி வைப்பீங்க? நான் பதில் சொல்லுவேன். அரசியல் வானவில்லை இப்படி ஒரு அலைன்ஸ் எல்லாம் வரட்டும் சார். திரு இபிஎஸ் அவர்கள் வந்திருக்குதா இல்லையாங்க? இல்ல, டிசம்பர் ஆயிடுச்சு சார். நான் அதுக்காக தான் வெயிட்டிங். டிசம்பர் ஜனவரில தெளிவு வரும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து மாற்று கருத்தே இல்ல. ஜனவரி 26 நான் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வரைக்கும் நீங்க வந்து எல்லாமே அலமலந்திருக்கும். ஜனவரி 25 26க்குள்ள ஃபிக்ஸ் ஆயிடும் எல்லாம். ரைட். ஆனால் அதிமுகவிற்குள் இவங்க எல்லாம் யாருமே போக முடியாது, குறிப்பா ஓபிஎஸ் போக முடியாது. அப்படிதானே? திருமதி சசிகலா கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டாங்க.
அவங்க நான் தான் ஏடிஎம்கேன்னு சொல்றாங்க, அதனால அவர் வாய்ப்பு இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் தான் ஏடிஎம்கே உரிமை மீட்பு சொல்றாரு, அதனால அவரும் வாய்ப்பு இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தனி கட்சி ஆரம்பிச்சிருச்சு. செங்கோட்டையன் வேற கட்சிக்கே போயிட்டார். அப்ப ஏடிஎம்கேக்குள்ள திரும்பவும் சேர்க்கப்படுறதுங்கிற வாய்ப்பே இல்லை. அதை வந்து பாஜக வலியுறுத்தவும் முடியாது. என்னுடைய வீட்டு உறுப்பினராக யார் யார் இருக்கணும்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்ல முடியாது, நண்பராகவே இருந்தாலும். அப்ப எல்லாம் ஒண்ணு மண்ணா இருங்கப்ப, பழகிக்கங்க, நல்லது பழகுக்கு சேர்ந்து வாங்கிக்கங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணியாக அது பாஜகவோட கூட்டணியா, பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு கூட்டணியா, தனி கட்சியா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து செயல்படும், அது வந்து அவங்க நிறைய லாஜிஸ்டிக்ஸ் டிஃபரன்சஸ் இருக்கு, பேசுவாங்க வைப்பாங்க. அமித்ஷா ஓபிஎஸ் சந்திப்பை இபிஎஸ் ஏற்றுக்கொள்வாரா? அதிமுகவினர் ரசிப்பாங்களா சார் இதை? எல்லாருமே எல்லாத்தையுமே ரசிப்பாங்க, அது ஒன்றும் எல்லாருமே அவரவர் வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல பலரை ஏடிஎம்களை சேர்த்துட்டு இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முடிஞ்சிருச்சு, அந்த உறவே இல்ல, முடிஞ்சிருச்சு. மதிமுகலும் திமுக பல பேர் சேர்க்கப்பட்டாங்க, ஈரோட்டுடைய முன்னாள் வேட்பாளர் உட்பட. அப்ப உறவு இருக்குதா போயிருச்சா? சைலன்ஸ் நோட் பண்ணிக்கங்கப்பா, நான் அப்படியே போடுறேன். போடுங்க ப்ளீஸ், அது பதில் சொல்லுங்க. மதிமுகவுடைய ஈரோடு 2021 வேட்பாளர் சேர்க்கப்பட்டிருக்கார். வைகோ குற்றம் சாட்டினார், மல்லை சத்யா திமுக வேலை பார்க்கிறாரு. சரி, அந்த திமுகவுக்கு மதிமுக உறவு இருக்குதா முடிஞ்சிருச்சா? இருக்கு, அவ்வளவுதான். ஆனா துரோகின்னு எல்லாம் சொல்லல, அவரை வரவிட மாட்டேன்னு எல்லாம் அவங்க சொல்லல, அதெல்லாம் நடக்கல. துரோகின்னு சொன்ன உங்களுக்கு எடுத்து காட்டவா சார்? அது கடந்த காலம் சார். இல்ல சார், அது எனக்கு தெரியும் சார். எல்லாத்துக்கும் கடந்த காலம் உண்டு, எல்லாருக்கும் கடந்த காலம் உண்டு. இப்போ டிடிவி தினகரன் நான் வந்து கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, கூட்டணி அமைய போகுதுன்னு சொல்லவே இல்லை. நல்லா நீங்க 100 தடவை எடுத்து திருப்பி போட்டுங்க. சரி, நான் என்னைக்குமே சொல்ல, அவருடைய முதல் தேர்வு என்டிஏ அலையன்ஸ், அவ்வளவுதான். முதல் தேர்வு என்டிஏ அலையன்ஸ், தனி கட்சி தொடங்கிதான் அந்த மாதிரி. அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன விவகாரங்கள், அது அவங்க பார்த்து பேசிக்கிடுவாங்க. தனி கட்சி விவகாரம் சார். தமிழ்நாட்டில் ஒரு புது கட்சி உதயமாகுது, அது ஓபிஎஸ் தொடங்க போறாருன்றது ஒரு பெரிய செய்தி தான். என்னுடைய தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா அது நாட் அட்வைசபிள். உங்களுக்கு புரியுதுங்களா? திரு கமலஹாசன் அவர்கள் தான் நல்ல உதாரணம். அவர் ஆரம்பிச்சு படுற பாடு தான் நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதனால நம்ம தனி கட்சி ஆரம்பிக்கிறோட அண்ணன் வந்து எல்லாருமே இணக்கமாக தான் செல்வம் சொல்லியிருக்காங்க. திரு டிடி அவர்கள் நாங்கள் சேர்ந்து செல்வம் சொல்லியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் ஏற்கனவே இருக்குது, கொள்கையில, கோட்பாடுல, செயல்பாடுல எதுலையுமே ஒரு எழுத்து மாற்றம் கிடையாது. அப்ப அது அம்மா பேரை வச்சுக்கிட்டே வேற இருக்குது. அதனால அங்கேயே இருந்து அவங்க எல்லாம் அவைத்தலைவராக இருந்தாங்கன்னு யார் வேணா சந்தோஷப்பட போறாங்க எல்லாருமே. அதனால அந்த மாதிரி வந்து அவங்க அது இது வந்து என்னுடைய வெளியிலிருந்து பார்வை. நான் அவங்களுக்கு சொல்ற இடத்துல நான் இல்லை, அந்த தகுதியும் எனக்கு இல்லை. நான் சொல்றது திரும்ப சசிகலா, திரு டிடிவி, திரு ஓபிஎஸ், திரு வைத்திலிங்கம் எல்லாருமே இணைஞ்சு ஒன்னான்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக செயல்பட்டாங்கன்னா அவருடைய பலம் கூடும். அவர்கள் இன்னும் பிரிஞ்சு 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 ஆளுங்கன்னா என்ன பலன் கிடைக்கும்? இந்த பிரச்சனையில தான் திரு செங்கோட்டையன் கிளம்பி போயிட்டார். அதுதான், அது இங்க ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. இவர்களே இன்னும் என்ன முடிவு செய்யணும்னு வரல. இவங்க ஆளு திரும்ப சசிகலா ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அதுலயுமே நான் கேள்விப்படுறது திரு வைத்திலிங்கம் வேற பக்கம் நிக்கிறார், திரு மனோஜ் பாண்டி வேற பக்கம் போயிட்டார். பாத்தீங்களா? அத மாதிரி இப்ப ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்கும். இவர்களுக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அப்ப நம்ம இவர்கள் நம்பி இருக்க லேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் போயிருந்தோம். திரு செங்கோட்டையன் இல்லாட்டி செங்கோட்டையன் அவர்களே அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் தான் இணைஞ்சிருப்பார். இவங்க டிசிஷன் மேக்கிங்ல ஒரு தாமதம் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கான வாய்ப்புகளா இருக்கலாம், அல்லது நான் எதையும் சேருவது அவர்களுக்கு நல்லது நான் கருதுறேன். அவர்கள் சேருவார்கள் நான் சொல்றேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒன்று சேர்ந்து எல்லாரும் பயணிக்கலாம்னு செங்கோட்டையன் உட்பட அவரையும் கூட்டு போனாங்க. எப்பவுமே ஒரு தேவர ஜெயந்திக்கு போகாத திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது வேற, செஞ்சது வேற. அதாவது எல்லாரும் ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கப்பட்டவங்க கூட போய் பேசினாருன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அப்ப நீங்க சேர்றதுங்கிறது நீக்கினோட சேர்றதுன்னா எப்படி கணக்கு வரும்? அப்ப இவங்க ஒன்று சேர்ந்தே இருக்க முடியல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதனால தான் இவர் நீக்கப்பட்டார். தலைமையை நீங்க சேலஞ்ச் பண்ணி யாருமே இருக்க முடியல. நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாருமே ஒன்று கூட முடியாமல தான் ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் அந்த பக்கம் ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆமா ஆமா, நீங்க சொல்றீங்க. அதான் நான் சொன்னேன். ஆனா இவங்களே இப்படி குழப்பத்துல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ஒண்ணு சேரும்? அது என்டிஏவுக்கு வலு சேர்க்கும். எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்கன்னு சொன்னேன். காங்கிரஸ் உட்பட, தாவேகா உட்பட, திமுக கூட்டணி உட்பட நான் சொல்றேன். ஓ, காங்கிரஸ் குழப்பத்துல இருக்காங்க. இப்பதான் நான் சொன்னேன் உங்கள்ட்ட. நான் உங்களுக்கு சொல்றேன், திரு சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை திமுகவோடு பேசுவதற்கு ஒரு குழு போட்டுச்சு. திமுகவோடு பேசுவதற்கே ஒரு குழு போட்டுச்சு. கூட்டணி தொடர்பாக பேசுறதுல திமுகவோடு பேசுறதுக்கே போட்டுச்சு. அகமகிழ்ந்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் ஏற்கனவே சொன்னது பொய் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் காங்கிரஸ் ஒரு டைலமோல இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் வந்து ஏன் முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு சொல்லணும். அப்ப ஒரு டாக் ஓடிட்டு இருந்துச்சுங்கிறதான கணக்கு. அதுக்கப்புறம் இப்ப திரு சிதம்பரம் சொல்லிட்டார். உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் இன்னமும் அந்த டோர் க்ளோஸ் பண்ணப்படலன்றாங்க. இது என்னுடைய தகவல். நான் வந்து அது ஆசையிலே பேசலே சொல்ல, நான் சொல்லி டெல்லி காங்கிரஸ் யாரும் கேட்க போறல. டெல்லி காங்கிரஸ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். திரு சிதம்பரம் ட்வீட்டுக்கு பிறகு ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் வந்து மேலே டெல்லியில் பேசி என்னங்க எப்படி ஓடிட்டு இருக்கு, ஸோ இனிமேல் வந்து நல்லா சுமூகமாக போயிருக்கோம்னா we cannot close any doors அப்படின்னு சொன்னாங்க.
திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போன பிறகாகவும் அம்மையார் ஜெயலலிதா படத்தை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். எம்ஜிஆர் படத்தையும் பயன்படுத்துகிறார். எம்ஜிஆர் படத்தை அவரே விஜயே பல இடங்களில் பயன்படுத்துறாரு, பேசுறாரு, அதெல்லாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா படத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதும் சமீபத்தில் ஒரு ட்விட்டர் கார்த்திகை ஜெயலலிதா அவர்களையோ எம்ஜிஆர் அவர்களையோ அண்ணா அவர்களையோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட தாவேக ஆரம்பிச்ச நாள்ல இருந்து யாரும் பேசல. திரு விஜய் மட்டும் இல்ல, வேற யாரும் பேசல. கொள்கைக்கு எதிராக சில விஷயங்களை விமர்சிக்கிறாங்கல்ல இன்னைக்கு. என்னன்னு சொல்லுங்க. அது அவங்க சொல்வதும் இன்றைய அதிமுகன்னு சொல்லி சொல்றாங்க. அதே திரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் எடுத்தக்கூடிய நிலைமை தான். ஏடிஎம்கே எங்களுக்கு ஓகே, இன்றைய தலைமை எங்களுக்கு கொஸ்டனபிள். இதுதான் அந்த நிலைப்பாடு இருக்கு. சோ செல்வி ஜெயலலிதாவுடைய படத்தை வைக்கிற பத்தி தான் நீங்க கேக்குறீங்க. ஆமா, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராகவோ எம்ஜிஆருக்கு எதிராகவோ இவங்க எதுவுமே பேசணும்னு சொல்ல போனா அண்ணாவை எம்ஜிஆரையும் அவங்க புகழ்ந்து தள்ளுறாங்க. அண்ணா காட்டிய வழியில் அவர் இதுவரைக்கும் ஒரு 10 முறையாவது திரு விஜய் சொல்லியிருப்பாரு, மக்களிடம் செல் என்று அண்ணா சொன்னார் அப்படின்னு ஒரு 10 முறையாவது சொல்லியிருப்பார். அப்ப அண்ணாவை மேற்கோள் காட்டுறாரு. எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு 10 முறை பேசியிருப்பார். ஸோ ஏடிஎம்கே வாக்குகளை நம்ம உள் வாங்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி. ஏடிஎம்கே வாக்குகளை அறுவடை செய்ய தான் அம்மையார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்கிறார் விஜய் அவர்கள். ஆமா, அது சரியான ஒன்றா? திரு செங்கோட்டையன் ஓட்டு வாங்குறதுக்கு யாருனாலும் என்ன செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க சரி தப்புன்னே பார்க்க முடியாது. இல்ல சார், அது நீங்க பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்குறேன் நாங்க, இந்த பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டுல. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த வருஷம் பொங்கல் 5,000 ரூபாய் சரியா தப்பாங்கிற கேள்வி எங்க வந்துச்சு? இல்ல சார், அதிமுக திமுக ரெண்டுமே ஒண்ணு. புரியுங்களா உங்களுக்கு? போன வருஷம் பொங்கலுக்கு 1 ரூபா கூட கொடுக்கல. இந்த வருஷம் பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. என்ன கணக்குன்னு கேட்கணும்ல. தேர்தல் ஓட்டு என்னன்னாலும் செய்யல. யாரும் உங்களுக்கு தான் நீங்க சண்டைக்கு வரும்போது தான் நானே சொல்லிடுறேன். பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல பெண்களுக்கு, அதான் யாருமே ஒண்ணு சொல்ல முடியாது. நம்ம தேர்தலுக்கு ஓட்டுக்கு நீங்க ஜெயலலிதா படம் வச்சிருக்கலாம், எம்ஜிஆர் படம் வச்சிருக்கலாம், நீங்க எந்த படம் வச்சுக்கலாம், யாரும் கேட்க முடியாது. ஓட்டு வந்தா சந்தோஷம். இல்ல, அம்மையார் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துகிறார் ஒரு பக்கம், அந்த வாக்குகளை அறுவடை செய்ய. ஆனால் திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதே போல அவங்க ஆட்சி மீதான விமர்சனங்களை இவங்களே வச்சிருக்காங்கல்ல. ஏடிஎம்கே மேல ரொம்ப சாஃப்டா தான் அவர் இருக்காரு, நம்ம பார்த்திருக்கோம் கம்பேரிட்டிவ்லி. அதாவது ஒரு வார்த்தை சொல்லாமலாம் இல்ல. அவர் பாஜகவை அரசியல் கொள்கை எதிரினும் திமுக அரசியல் எதிரின்னு சொல்றாரு. அதிமுக பத்தி பேசவே இல்லை. பல முறை அவங்கள்ட்ட கேள்வி எழுப்பிட்டாங்க. நாங்க அதிமுக கூட ஏங்க பகையாடணும்னே சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே தலைவர்கள் அவங்க எடுத்துக்க பாக்குறாங்க. திரு விஜயகாந்த் காட்டிய அதே வழி நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். அவருடைய கொள்கை சித்தாந்தம்ங்கிறதே மிக்சர் கிரைண்டர் சித்தாந்தம் தான். எல்லா பக்கம் ஓட்டு கிடைச்சா எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் தமிழியம் பேசுவோம், அந்த பக்கம் தேசியம் பேசுவோம், இந்த பக்கம் திராவிடம் பேசுவோம், இந்த பக்கம் அம்பேத்கர் பேசுவோம், இந்த பக்கம் பெரியார் பேசுவோம். அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன காமனா இருக்குன்னு அதில் பேச மாட்டோம். பெரியார்ட்ட ஏத்துக்கிறீங்க, பேச மாட்டோம். இல்ல, செங்கோட்டையன் வாரியத்தை எதுக்கு எதுக்குறீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டோம். அவ்வளவுதான். அவங்க செங்கோட்டையன் தொடர்ச்சியா அம்மையார் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்ல வச்சிருந்தாலும் அதை அனுமதிப்பார் விஜய், அப்படியா? அதெல்லாம் இனிமே பாக்குறீங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எதிர்ப்பு இல்ல. அவர் தன்னுடைய கட்சி அலுவலகத்திலேயே ரொம்ப தெளிவா 2 பேர் படத்தையும் போட்டு தான் வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் தெரியும்ல, அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்ல. டிவிகே மேடையிலயும் நாளைக்கு பேனர்ல அம்மையார் ஜெயலலிதா படம் வந்தாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஏன் இல்ல, இன்னும் தடுக்க வேண்டியிருக்கு. வைக்க வேண்டியதான். யார் தடுக்க முடியும்? இப்ப ஜெயலலிதா அவர்கள் படத்தை டிடிவி பயன்படுத்துறாருல. ஜெயலலிதா அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் தானே, ஏடிஎம்கே முதலமைச்சராக தானே இருந்தாங்க. அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதை தாங்க நான் சொல்ல வர்றேன். அதுதான் அம்மா மக்கள். நான் வேற என்ன சொல்லியிருக்கேன்? சரி, டிடிவி எப்படி பயன்படுத்த? அவங்க ஏடிஎம்கே தலைவர் தானே. மரணம் தருவாய் வரைக்கும் அவங்க ஏடிஎம் தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே சார்பா தானே பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுப்பு. ஏடிஎம்கேவே வேண்டாம்னு சொன்னவர், இன்னைக்கு ஏடிஎம்கே சரியில்லைன்னு சொன்னவர், இப்ப இருக்கிறது ஏடிஎம்கே இல்ல இடிஎம்கேன்னு சொன்ன திரு டிடிவி ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறாரு. ஜெயலலிதா எந்த கட்சி? அவங்க உள்ள நாள்ல வந்திருந்து வரைக்கும் அவர் ஏடிஎம்கே. இவர் என்ன பயன்படுத்துறாரு? பாயிண்ட் என்னன்னா, யாருனாலும் பயன்படுத்தலாம். விஜயகாந்த் எம்ஜிஆர் பயன்படுத்தினாரு, தன்னை கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லிட்டாரு. சரி, யார் தடுக்க போறா? தாராளம் பயன்படுத்தலாம். ஹூ ஸ்டாப்ஸ்? ரைட். அடுத்து பாமகவுக்கு வரேன் சார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா திரு அன்புமணி தான் அப்படின்றத தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. நிறுவனருக்கு அதிகாரம் அதிகமா, தலைவருக்கு அதிகாரம் அதிகமா? அவங்க எப்படி விதிகளை வகுத்திருக்காங்களோ அதை பொறுத்து, அந்தந்த கட்சியை பொறுத்தது. நமக்கு ஒரு பார்வையில யாருக்கு அதிகாரம்? என் பார்வையே கிடையாதுங்க. இதுல உங்க பார்வை தானே கேட்கிறேன். பிரதர், சட்டம் ஒன்று இருக்கும்போது ஏன் பார்வை ஒன்று பத்தி பேச முடியாது. சரிங்களா? ஆர்டிகல் 19 கருத்து சுதந்திரம் சொல்லுதே, ஓகேவானா? அது ஏன் பார்வை அது சொல்லுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது ஏன் பார்வைக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க பேசுனது கருத்து சுதந்திரமான வேற கேள்வி. நான் சொல்ல வர்றது, தலைவருக்கு அதிகாரமா நிறுவனருக்கு அதிகாரம்னா அவர்களுடைய கட்சியோட கொள்கைகள் என்ன வச்சிருக்காங்கன்னு பொறுத்தது. திமுக தலைவருக்கு அதிகாரம், சரிங்களா? மதிமுக பொதுச்செயலாளருக்கு அதிகாரம். அங்க தலைவர்னே ஒருத்தர் கிடையாது. சீமான் கட்சி நாம் தமிழர்ல தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு அதிகாரம். கம்யூனிஸ்ட் கட்சியில மாநில செயற்குழுவுடைய தலைவருக்கு அதிகாரம். என்னங்க அப்படின்னா பாமக பைலா எப்படி இருக்கோ அதுபடி, அவ்வளவுதான். அவங்க பைலா படி மாநில தலைவருக்கு. ரைட். தேர்தல் ஆணையம் இப்படி சொல்றாங்க, தலைவராக திரு அன்புமணி தான் இருக்கிறார், அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் படி. ரைட். அடுத்த 2 நாட்கள்லயே போயிட்டு திரு இபிஎஸ் அவர்களை திரு பாலு, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் எல்லாம் சந்திக்கிறாங்க. ஸோ பிஜேபி அன்புமணியை என்டிஏ அலைன்ஸுக்கு கொண்டு வர்றதுக்கு திரு ராமதாஸையும் பகைத்துக் கொள்கிறதா? ஒருவேளை நீங்க கொஞ்சம் யோசிங்க. நீங்க நல்லா கெட்டிக்காரத்தனமா யோசிக்கக்கூடியவர்.
ராமதாசும் அன்புமணியும் சேர்ந்திருந்தா பிஜேபிக்கு பலமா, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தா பிஜேபி பலமா? 2 பேர் சேர்ந்து இருந்ததுதான். அப்புறம் பிரிப்பாங்கன்னு சொல்ற லாஜிக் இருக்கா அவங்க கேள்வியில? இல்ல மிகப்பெரிய முரண்ல அங்க இருக்காரு சார். பாஸ் நானும் சொல்றேன். அப்பா இல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? அதற்காக ராமதாஸை பயத்துக்குள்ள தயாராயிடுச்சுன்னு சொல்றீங்க. நான் அவ்வளவு எளிமையான, ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா பிஜேபிக்கு நல்லதா, பிரிஞ்சிருந்தா நல்லதா? டிடிவி சேர்க்கணும் அப்படின்னு 2021 கேட்டுக்கிட்டாரா இல்லையா அமித்ஷா? கூட்டணிக்கு யாரும் நம்பர்ஸ் இன்னும் கட்சிகள் சேராம இருக்காங்க. அததாங்க அதுக்கு இப்ப யாரையாவது லிஸ்ட்ல கொண்டு வரணும். தாங்க சொல்றேன். அப்ப நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? பாமகவை பிளக்கிறது பாஜக, அதான் உங்க அஜெண்டா. அதுதான் உங்க கேள்வி. நான் நேரடியா கேட்கல. அஜெண்டா இல்ல, அதுதான் உங்களை இன்னைக்காக நான் பாக்குறேன். இதுல அஜெண்டா இல்ல. என்னங்க நம்ம பிஜேபி பாமக பல வருஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் எனக்கு தெரியாதா இருக்கு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் நேரடியா சொல்றேன், நீங்க தயங்கிட்டு சொல்ல, நான் நேரடியா சொல்றேன். அப்ப எளிமையான கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறது, ராமதாசும் அன்புமணி சேர்ந்தா நல்லதா, பிரிஞ்சா நல்லதா? சேர்ந்தா நல்லது உங்க வாயில சொல்லிருக்கீங்க. அப்புறம் எப்படி இவங்க பிரிப்பாங்க? இவ்வளவுதான். அவ்வளவு அரசியல் தெரியாம பிஜேபி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பல கட்சிகளை பிளந்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி இதிலேயே ஏதாவது பிஜேபியை ஒழிக்க நினைத்தால் பிஜேபி ஒழிக்கும். திருப்பி சொல்றேன், பிஜேபியை ஒழிக்க நினைத்தால் பிஜேபி ஒழிக்கும். இவ்வளவுதான். பிஜேபியை யாரும் ஒழிக்க நினைக்கலையே எங்க தமிழ். நீங்க யாரு சொன்னீங்களோ அவங்களுக்கு அவ்வளவுதான். நீங்க யாரையா சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆமா நினைச்சாங்க இல்லைன்னு நான் சொல்றேன். பிஜேபி இது வரைக்கும் யாரையும் அழிச்சது கிடையாது. நான் 100 உதாரணம் சொல்றேன், 1.5 மணி நேரம் தனியா பேசுறேன். பிஜேபி சில உடைப்புகளுக்கு துணை போயிருக்கு, நானும் ஆமான்னு சொல்றேன். அது எங்கன்னா இந்த இடத்துல பிஜேபி அழிக்க நினைத்தார்கள், பிஜேபி முந்தி கொண்டது வலிமையானது. அண்ணாமலைக்கு வரேன் சார். அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவா இல்லை, மீண்டுமே நான் சொல்றேன். அவர் பெரிய அளவுக்கு கூட்டங்களில் பங்கேற்க மாட்டேன்றார். கும்பகோணத்தில் நடந்த பிரிவுகள் மாநாட்டிலும் அவர் பங்கேற்கவில்லை. திரு BL சந்தோஷ் உள்ளிட்ட பல தலைவர்கள், அத்தனை தலைவர்களும் தேர்தல் பொறுப்பாளர்கள் எல்லோருமே பங்கேற்ற ஒரு மாநாடு அது. அதில் பங்கேற்காமல் ஏன் ஆப்சென்ட் ஆயிட்டார்? தமிழிசை சவுந்தரராஜன் பேரே இல்லை, அவங்க கலந்துக்கிட்டாங்க. நீங்க சொன்ன கும்பகோணம் பாஜக பிரிவுகள் மாநாட்டில் அண்ணாமலை அவருடைய பெயர் இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், BL சந்தோஷுடைய செல்ல பிள்ளை அண்ணாமலைங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அப்ப அவர் வரக்கூடிய இடத்துல அண்ணாமலை, அவர் இன்னும் வர சொல்லியிருப்பார். அண்ணாமலை, உங்களுக்கு புரியுங்களா? அண்ணாமலையோட பேரை போடுங்கன்னு அவர் தான் சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு அங்கே முக்கியத்துவம் இருக்கு அவருக்கு. அவருடைய செல்லப்பிள்ளை திரு ராகவனும் அவருடைய செல்லப்பிள்ளை தான். திரு BL சந்தோஷ் செல்லப்பிள்ளை தான் திரு ராகவனும், திரு அண்ணாமலை, திரு CT ரவி, இந்த மாதிரி பல மாநிலங்களில் நிறைய அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவர் RSSக்காரரு, அடுத்தடுத்த வளர்த்து சின்ன பிள்ளைலாம் பார்த்து வளர்த்து விட்டுருக்கிறார். அப்போ எப்படி மறுப்பாருன்னு நினைக்கிறீங்க? எப்படி மறுப்பார், எப்படி எதிர்பார்த்து நினைக்கிறீங்க? ஃப்ளைட் அன்னைக்கு கேன்சல். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணத்தில் இண்டிகோ ஃப்ளைட் 300 ஃப்ளைட் கேன்சல். நம்ம பேசிக்கிட்டு தரும்போது நீங்கள் அன்னைக்கே எவ்வளோ அடாத மழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரு ராகவன்லேருந்து அத்தனை பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னது, மழையிலே இவ்வளோ கூட்டம், மழையில் இவ்வளோ கூட்டம், ரத்து பண்ணி நிறைய பேர் சொன்னாங்கன்னு எல்லாருமே. இவ்வளோ எளிமையான காரணத்தை வச்சுக்கிட்டு அவர் ஓரம் கட்டப்பட்டார், ஒதுங்கப்பட்டார். நீங்கள் உங்கள் ஆசை, நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்குது, எனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கும். நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதுக்கு எதிராக நடக்கும். அண்ணாமலை ஆதரவாளர்கள் திரு EPS அவர்களை நேரடியாக அட்டாக் பண்றாங்க. திரு நயினார் நாகேந்திரனையும் அட்டாக் பண்றாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாரு? மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் சார். யாரு நீக்கப்பட்டாங்களே அபிஷியல் பிஜேபியினுடைய அபிஷியல் நீக்கப்பட்ட பாஜக யார் பேசுனாங்க நீங்க சொல்லணும். வானதி பேசினாங்க, தமிழிசை பேசினாங்க, நயினார் பேசினாரு, பொன்னார் பேசினாரு, H ராஜா, ஏதாவது ஒரு பேர் சொல்லு. அறிக்கையே வந்துருச்சு. திரு பிஜேபியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பெயரில் திருவள்ளுவரை சார்ந்த நிர்வாகி நீக்கப்பட்டார். திருவள்ளுவரை சார்ந்த நிர்வாகி, அதே போல SR தேவர் நீக்கப்பட்டார். இதெல்லாம் நடந்திருக்கு. நேற்றுக்கு அறிக்கை வந்திருக்குது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், இந்த பிஜேபியில் யூபியில் ஒரு கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தார், ரோட்டில் போயிருந்தார், அவர் பேசினார். இந்த மாதிரி இங்கே திருவள்ளூரில் யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் பேரை சொல்லுங்கள். நீங்கள் நீக்கப்பட்ட பேர், திருவள்ளூர் நீக்கப்பட்ட பேர் மாவட்ட நிர்வாகி சார் கிடையாது. உங்க ரெண்டுமே கிடையாது. உங்களுக்கு பேருந்து எதுக்கு அபிஷியல் அறிக்கை? பிஜேபி சார்பிலே நயினார் நாகேந்திரனை நீக்கிறதுன்னா யார் பண்ண முடியும்? ஒரு கணக்கு இருக்கு. ஒரு நீங்க சாதாரண, அதுதான் உங்களுக்கு ஏன் தெரியலங்கிற சொன்னேன். ஏன் தெரியலன்னு சொன்னேங்கிற தெரிஞ்சுங்க. ஒரு இன்ஸ்பெக்டரை யார் மாற்ற முடியும்? ஒரு டிஎஸ்பியை யார் மாத்த கணக்கு சார்? எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்ப ஏன் இவர்னா நீங்க ஒரு கணக்கு புரோட்டோகால் இருக்கு. ஒருத்தர் கட்சி இவர் ஏட்டையா கூட கிடையாது இல்ல, இவரை எதுக்கு நீக்கிறது? டிஜிபி மாத்துறாரு, கமிஷனர் மாத்துறாரு. நீக்கிறதுக்கு நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே. அது மாத்துவதற்கு, இது நீக்குவதற்கு. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கன்ற. உங்களுடைய விசுவாசம் தடுக்குது. இல்ல, ஒரு விசுவாசமும் இல்ல சார். ஏன் அவரை நீக்கணும்? அதுக்காக எதுக்கு விசுவாசம் கொடுக்கணும்? அவங்களுக்கு வச்சுட போறாங்க. அவங்களா உங்களுக்கு மகிழ்ச்சியா வந்து ஓடிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியும்ல, அதனால பிரச்சனை. எனக்கு திரு அண்ணாமலை அவர்களும் நல்ல நட்போட இருப்பார் சார், என் கூட நல்லா பேசுவார் சார். சூப்பர். இல்ல, அண்ணாமலை ஆதரவாளர்கள் நேரடியா எடப்பாடி அட்டாக் பண்றாங்க. அப்படி யாரும் கிடையாது. இங்க எல்லாரும் பாஜக ஆதரவாளர்கள் தான், அண்ணாமலை அவர்கள் உட்பட. நீங்க ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க, திரு EPS அவர்களை எப்படி கொண்டு போறாங்க அவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்களா? பார்க்கலையா? அவங்க பாருங்க. நான் டைம் பாஸ் பண்றவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்து நான் டைம் பாஸ் பண்றது. நான் கட்சியில OPS என்ன சொன்னாரு, EPS என்ன சொன்னாரு, செங்கோட்டை என்ன சொன்னாரு, ஆதவ அர்ஜுனா என்ன சொன்னாரு, அண்ணன் சீமான், நான் கட்டாயம் பேசுறேன். அண்ணாமலை ஃபாலோவர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது தெரியல. அதெல்லாம் கணக்கிலே நான் எல்லாருமே பிஜேபி காரன். நான் அண்ணாமலை ஏற்கிறேன், பாஜகவை ஏற்க மாட்டேன்னா அவர்கள் அண்ணாமலைக்கு துரோகம் செய்கிறாங்க.
அவர்கள் தான். அதுதான் நடந்துட்டு இருக்குன்ற கடந்த இல்லன்ற. ஒரு மாசமா அதிகமா நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆசை அமித்ஷாவை கேள்வி கேக்குறாங்க. அமித்ஷா அவர்கள் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நீங்க நல்ல வாய்ப்பை பிஜேபி காரர் யாரும் அமித்ஷா கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான். ராங் டிசிஷன் எடுத்துட்டீங்க திரு அமித்ஷான்னு எழுதுறாங்க சார் ட்விட்டர். எழுதிட்டு போறாங்க சார். நான் என்ன சார் அவங்களோட சண்டைக்கு போகணும்? எழுதிட்டு போறாங்க சார். நான் என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. இல்ல அண்ணாமலை இதை தடுக்கவே மாட்டேன்றாரு. இதை அண்ணாமலை கண்டுக்கவே எத்தனை பேர் மாட்டேன்றாரு. தடுப்பாரு? நீங்க தான் பெரும் படையே இருக்குன்றீங்க. எத்தனை ஒவ்வொருத்தரா போய் பண்ணாதே பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாரா? இவங்கெல்லாம் அண்ணாமலை அவர் ஆதரவாளர்கள். பாஜக யார் ஆதரவாளர்? மன்னிக்கணும், அண்ணாமலை யாருடைய ஆதரவாளர்? அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல, அப்பதான் கன்ஃபார்ம். நான் பல முறை சொன்ன ஒரே பதில் தான். உங்களுக்கு ஒண்ணு குழப்பம்னு அது உலகத்துக்கு தெளிவு. அண்ணாமலை ஒரு ப்ராப்ளம் இல்ல, அதெல்லாம் நீங்க எதுவும் ஆசைப்பட்டுட்டே இருக்க நடக்காது. ஏன் அந்த தனி கட்சிக்கான ஒரு முடிவே சொல்லாமல் அப்படியே பயணித்துக் கொண்டே இருக்கிறார்? அதுக்கு ஏதாவது ஒரு புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேன். இதை விட கூச்சத்தை விட்டு ஒரு விஷயம் கேட்க சார், ஏதாவது உடச்சு விடுங்க சார் ப்ளீஸ் சார். நாங்கெல்லாம் எப்படி சார் நான் அப்படி கண்டென்ட் கேட்கல சார். அப்படி தனி கேட்கல. கட்சி பற்றி விஷயத்தை ஏன் சொல்லாமலே அவர் அந்த ஐடியாவிலே இல்லைன்ற நீங்க வந்து தனி கட்சி விஷயத்தை ஏன் திரும்ப சொல்லாமலே திரும்ப அதுக்கு தடுக்கிறார்? தீனி போடுவது யார் சார்? நீங்க யார்? ஊடகம். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஒரு விஷயம் பத்தி பேச, கூட்டு பாலியல் வன்கொடுமையில இருந்து நெல் கொள்முதல்ல இருந்து ஒரு விஷயம் பேச மாட்டீங்க. நீங்க வந்து உங்களுக்கு இந்த பக்கம் நின்றுட்டே இருக்கீங்க. அண்ணாமலை தனி கட்சி இப்ப யார் கவலைப்பட்டா இதை பத்தி? இது நாட்டோட முக்கியமான பிரச்சனையா? இதை பத்தி நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க திரும்ப திரும்ப. இன்னைக்கு நம்ம பேசிட்டு தருணத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம். தமிழ்நாட்டில் அவ்வளவு மழை வெள்ளம் எவ்வளவு நாள் தங்கிட்டு இருக்கு. மழை இன்னைக்கு வரும் தெரியாதா? போன மழைக்கு 80% பணி நிறைவேறிச்சு சொன்னாங்களா இல்லையா? மனசாட்சியோட நான் சொல்லுங்க. பேசியிருக்கேன் சார். நான் கேட்ட பதில் சொல்லுங்க சார். நான் கேட்ட 80% பணி நிறைஞ்சு போன மழைக்கு சொன்னாங்களா இல்ல? டிசம்பர்ல மழை வரும் யாருக்கும் தெரியாதா? இதுக்கு ஓய்வு பெற்ற ரமணன் வந்து சொல்லணுமா மழை வர போகுதுன்னு சொல்லணுமா? என்ன பண்ணிருக்கீங்க? சென்னையில வெள்ளம் இருக்குதா இல்லையா? தண்ணி இருக்குதா இல்லையா? வடசென்னை போய் பாத்தீங்களா இல்லையா? நானே வடசென்னை தான். பின்ன உள்ள போய் பார்க்கல நீங்க? சபை பார்க்கலையா? வியாசர்பாடி சபை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பார்க்கலையா? திருவள்ளூர் எப்படி இருக்கு? வீடுகளை சூழ்ந்த வெள்ளம் நீங்க டிவியில பார்க்கலையா? பார்க்க மாட்டீங்களா? அது கண்ணில் தெரியாதா? ஓபிஎஸ் டெல்லி போயிட்டாரு, அண்ணாமலை எங்க போயிட்டாரு? இதே பிரார்த்தனையா சார்? இந்த போனை எடுத்ததே இந்த அண்ணாமலை கார்த்திகை தீப திருநாள்ல அண்ணாமலைக்காக இயக்கம் தொடங்குறாங்க சார். லோகோவெல்லாம் வருது, அண்ணாமலை படம் போட்டு. நேற்றைய நாள்ல புதுசா ஒரு இயக்கம் ஒன்று உருவாயிருக்கு. ரங்கராஜ் பாண்டே ரசிகர் மன்றம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ரங்கராஜ் பாண்டே ஃபேன் கிளப், ரங்கராஜ் பாண்டே ஃபேன்ஸ் அப்படின்னு எனக்கே தெரியாது. நான் பார்த்து என் தம்பிகள்கிட்ட நான் 100 முறையப்பா யாராவது போட்டு இப்போ நம்ம நம்பிட போறாங்க இப்போ பார்ப்பா சொல்லிட்டு இருக்கு. யாரும் நண்பர்கள் இருந்துச்சுன்னா நல்லது தானே. அதனால இல்ல இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு சார். என்ன செய்யணும்? அண்ணாமலைக்கு நல்ல ஆதரவு இருக்கு. யார் மறுத்திருக்கா? யார் டிஸ்பியூட் பண்ணிருக்கா? அமித்ஷா ரெகக்னைஸ் பண்ணிருக்காரு. யார் மறுத்திருக்கா? இது வரைக்கும் அண்ணாமலைக்கு என்னங்க செல்வாக்கு யார் மறுத்திருக்கிறா? நான் உங்கள்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். எஸ்ஐஆருக்கான குழு தலைவராக திரு பொன்னார் இருக்கிறார். பொன்னார் ஊரா போய் அந்த பணியை பார்க்கிறார். அங்க போகிற அண்ணாமலை அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறார். அண்ணன் பொன்னார் முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர், சீனியர் மோஸ்ட் இந்த பார்ட்டி, அவர் வலது பக்கம் உட்கார்றார். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது ஒரு வாரம் நடந்த விஷயம், 1.5 வருஷம் நடந்த விஷயம் இல்ல. நீங்க நாளைக்கு எல்லாத்தையும் மறைக்க முடியாது சார். ஒரு நாளைக்கு வெளியே வந்துரும் சார். வந்துற போதுங்க. அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் பிஜேபி தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், பேரன் பாடிஸ் வெர்சஸ் அண்ணாமலை, இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு நான் வெளிப்படையா உங்ககிட்ட கேள்வி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்றீங்க. கேட்டா 150 ஃபிளைட் மிஸ் ஆயிருச்சு, அதுல ஒரு ஃபிளைட் அவர் போக வேண்டியது. நான் கேட்கிற எளிமையான கேள்விங்க. உங்களை மாதிரி ரிட்டாரிக்கா போட்டு டைம் பாஸ் பண்ணுங்க நான் இல்லைங்க. நான் சொல்றது அன்னைக்கு மழை பெய்ததா இல்லையா நீங்க சொல்லுங்க. இருந்துச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு கண் கூட பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் ஃபிளைட் கேன்சல் ஆகிட்டா இருக்குதா இல்லையா? இவ்வளவுதான். அன்னைக்கு அவருடைய பேர் இருந்துச்சா இல்லையா? தமிழிசை சம்பந்தமான பேர் இல்ல, வானதி அவருடைய பேர் இல்ல, இவங்க வந்தாங்களா இல்லையா? இவர் வரலையா இல்லையா? அப்புறம் என்ன காரணம்? ஏன் பேர் போடணும்? பிஎல் சந்தோஷ் சிஷ்ய பிள்ளையா இல்லையா? இவ்வளவு நீங்க ஆமான்றீங்க. ஆனாலும் பாருங்க சார், உங்க ஆசை நீங்க நிறைவேற்றிக்கங்க. நான் என்ன செய்ய நடக்க போறது இல்ல. உங்களுடைய ராசி நான் சொல்லிட்டேன். அண்ணாமலை எடப்பாடி இணக்கமா இருக்காங்களா? இணக்கமா இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவையை நிறைவேற்றுறாங்க. ஆனா இல்ல, ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படிதானே? தேவை இருக்குது, ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு பாஜகவை முதன்மை கட்சி ஆக்கணும். சரி, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவை முதன்மை கட்சி ஆக்கணும். இது முரண் கிடையாது. சொல்ல கூட்டணியா ரெண்டு பேருமே ஒரே டார்கெட் தான், ஒரே இலக்கு தான், திமுகவை வீழ்த்தணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு உயிரை கொடுத்து பயணிப்போம். இது நெல்லையில சொல்லிட்டு 2 மாசம் ஆப்சென்ட் ஆயிடுறாரு. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதுக்கு தான் சொல்ல வரீங்க. அது நெல்லையில 10 நாளைக்குள்ள ஒரு ஆங்கில நாளேட்டுடைய மீட்டிங்ல சொல்லியிருக்காரு, நாங்க திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க எங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் ஏத்துக்கிறோம். 10 நாளைக்கு அதே ஆங்கில செய்தி தொலைக்காட்சியினுடைய கான்க்ளேவ்ல அவரே சொல்றாரு, அதிமுக தலைமையோட எனக்கு முரண் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பதானங்க சொன்னேன் நானு. இவர் முதன்மை கட்சி அண்ணாமலை மாதிரியே பாஜக முதன்மை கட்சி ஆக்கணும்னு எடப்பாடி விரும்புவாரா? அது எப்படி முடியும்? அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன், பாஜக முதன்மை கட்சி ஆக்குற இவர் நோக்கம், அதிமுக முதன்மை கட்சி ஆக்குற அவர் நோக்கம்.
இதுல என்ன முரண் எனக்கு புரியல. இலக்கு ஒன்றுதானே, அது அதை நோக்கி ஓடுறாரா? அதை நோக்கி தான் வந்து காங்கிரஸும் திமுகவும் எதுல ஒண்ணு சேர்ந்திருக்கு? எந்த கொள்கையில சொல்லுங்க? மாநில பட்டியலில் கல்வி இருக்கணுமா, தேசிய பட்டியலில் இருக்கணுமா, காங்கிரஸ் கேளுங்க, திமுக கேளுங்க. இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான காங்கிரஸ் கேளுங்க, திமுக கேளுங்க. எதுல ஒன்றுபட்டு இருக்காங்க? பாஜக எதிர்ப்புல ஒன்றுபட்டு இருக்காங்க. இவ்வளவுதான். திமுக எதிர்ப்புல இவங்க. அதே மாதிரி தான் அண்ணாமலை எடப்பாடியும் முரணும். அவ்வளவுதான். அதிமுகவும் பாஜகவும். ரைட். அண்ணாமலை எடப்பாடியை கேட்டேன் நான் அதிமுக பாஜக சொன்னேன். பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நன்றி.